ஹலோ ஹாய் மக்களே, நான் சுதா சமையல்லேருந்து பேசுகிறேன். அன்னைக்கு வந்து மிளகாத்தூள் போட்டு வெறும் பூண்டு போட்டு 2 தக்காளி போட்டு அரைச்சேன் சட்னி, கார சட்னி. இன்றைக்கி வந்து பாருங்கள், வரமிளகா, சின்ன வெங்காயம் 10, இங்கே பாருங்கள் உப்பு, தக்காளி 2, இவ்வளோதாங்க. இதை போட்டு நல்லா அடித்து தாளிச்சிக்கலாங்க. ஒரு நிமிஷம் இருங்க, வரேன். ஒன்று ஒன்றா போட்டுக்கலாங்க. வரமிளகாய் போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு. இந்த சட்னியும் சூப்பராக இருக்கும். ஒவ்வொரு நாளைக்கும் நான் ஒவ்வொரு சட்னி போடுறேன், பாருங்கள். உப்பு போட்டுக்கலாங்க. வெங்காயம் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இதை ஓட்டிக்கலாங்க நல்லா. கார சட்னிலேயே நிறைய வகை இருக்குங்க. ஒவ்வொரு வகையும் ஒவ்வொரு மாதிரி செய்யலாம். எனக்கு நிறையா சட்னி வகை தெரியும், நான் செஞ்சு காமிக்கிறேன். ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு சட்னி போடுறேன். தோசைக்கு, இட்லிக்கு, நீங்கள் கோதுமை தோசைக்கு, மெயினாக கோதுமை தோசைக்கெலாம் இந்த மாதிரி சட்னி இட்லிக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு அப்புறமா செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அப்படி வந்துருச்சு பாருங்கள், திக்காக. அப்படியே தாளித்து அப்படியே சாப்பிட்டா செம டேஸ்ட்டாக இருக்குங்க. இருங்க, தாளித்து காமிக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். கிண்ணியில் மாற்றிக்கலாங்க. உப்புலாம் கரெக்டாக இருக்குன்னு பார்த்துக்கலாம். சூப்பராக இருக்குங்க சட்னி, நல்லா காரசாரமாக இருக்குது. சமையல் ஓரளவு தெரியுங்க எனக்கு, அதனால தான் நான் உங்களுக்கு ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு சட்னி செஞ்சு காமிக்கிறேன். நீங்கள் பாருங்கள், நீங்கள் இதை அரைச்சி சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகு பொரியட்டும். அது வந்து நல்லெண்ணெயில் தாளித்தாங்க. இது வந்து ஆயிலில், பாட்டன் ஆயிலில் தாளிச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை நல்லெண்ணெய் பிடிக்குன்றவங்க நல்லெண்ணெயிலையும் தாளிச்சிக்கோங்க. கடுகு பொரிஞ்சிச்சு. இங்கே பாருங்கள், சட்னி தாளிச்சிடலாங்க. பாருங்கள், இது ஒரு மிளகா சட்னிங்க. மிளகா சட்னிக்கே பல வகை இருக்குது. வெங்காயம் போட்டு அரைக்கலாம், பூண்டு போட்டு அரைக்கலாம், மிளகாத்தூள் தனியாக போட்டு அரைக்கலாம், பச்சை மிளகா போட்டு அரைக்கலாம். நான் ஒவ்வொரு சட்னியும் உங்களுக்கு ஒவ்வொரு நாளைக்கும் நான் மிளகா சட்னி செஞ்சு தரேங்க, பாருங்கள். செஞ்சு காமிக்கிறேங்க. எல்லாம் லைக் பண்ணுங்கள், சுதா சமையலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பார்க்குறவங்க எல்லாமே லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். நானும் உங்களுக்காக கஷ்டப்பட்டு எடுத்து வீடியோ போட்டுட்ருக்கேன். எல்லாம் ஆதரவு கொடுங்க மக்களே. ஓகே மக்களே, நன்றி.